பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல்லின் மேலே விசுவாசமாய் இருக்கிறவன் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான கல்லை நான் சீயோனில் இருக்கிறேன். இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளியேற பெற்றதும், இந்த கல் வெளியேற பெற்ற ஜீவன் உள்ள கல், அந்த கல்லாகிய அவரிடத்திலே நீங்கள் சேர்ந்து. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் வெளியேற பெற்ற ஒரு கல்லாக, ஜொலிக்கிற கல்லாக, ஜீவன் உள்ள கல்லாக, அந்த கல்லின் மேலே எவன் ஒருவன் விசுவாசமாய் இருக்கானோ அவன் பதறான். இப்போ நம்ம பதற்றத்தை நம்ம ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ளுமே, பதட்டம். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் பதறுகிறார்கள். நீதிமொழிகள் நீங்க படிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லு, 25:8 சொல்கிறது: வழக்காட பதட்டமாய். ஒருத்தரோட ஒருத்தர் வழக்காடுவதற்கு, சண்டை போடுவதற்கு, அவங்கள கேஸ் போடுவதற்கு சிலெல்லாம் பதட்டுவாங்க. நீதிமொழி இப்படி சொல்வது: வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நீங்கள் எந்தெந்த வழக்கோ சண்டையோ அதில் விலகி பண்ணி பதட்டமாக போய் வாழ்நாள் முழுவதும் ஒரே டென்ஷன், போராட்டம், நிம்மதி இழந்து, அப்போ வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஒரு சிலர் வழக்காடுவதற்கு பதட்டமாக போய், பரிசுத்த வேதத்தில் அநேகர் இந்த பதட்டமான சூழ்நிலையில அவங்களுடைய அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் இருக்கிறார்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை கூட அப்படிதான். நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணி உடனே. நீதிமொழி 17:27 சொல்லுகிறது: விவேகி குளிர்ந்த மனம், அறிவாளி தன் வார்த்தையை டக்குகிறான். அப்போ பதட்டம் இல்லாமல் நீங்க வாழ பழகிக் கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ள ஆண்டு சொல்லுகிறார். இதைத்தான் அந்த கல்லாக இயேசு மேல எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தையும் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷன் அவன் வாழ்க்கையில பதறுவதில்லை. அநேக வாழ்வு ஒரு பதட்டமான சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம், எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனான வாழ்க்கை. அந்த கல்லாகிய கிறிஸ்து மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் பொருளாதாரத்துக்காகவோ, நிம்மதிக்காகவோ, சமாதானத்துக்காகவோ நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றாங்க இல்லையா, பதறிய காரியம் சிதறும் என்று. நீங்கள் பதறிதான் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை எழுந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசனம் உங்களோடு பேசுகிறார். பதற வேண்டாம். இங்கே நீங்க படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகான வார்த்தை 32:4ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: நம்ம தேவனிடத்திலே அவர் பதறான். என்னை நம்புகிறவன் வாழ்க்கையிலே பதட்டம் இல்லை. அவன் கிறிஸ்து மேலே அவன் நம்பிக்கையுடன் இருப்பான். நீங்க தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கையும் பற்றும் இருந்தால் இந்த இம்மிக்குரிய இந்த ஆசீர்வாதத்துக்காக, நன்மையான ஈவுகளுக்காக நீங்கள் பதற வேண்டியதில்லை. அதுதான் இப்படி சொல்லுது 1 கொரிந்தியர் 16:19 சொல்லும் போது, அவன் இம்மைக்கு மாத்திரம் நம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ள இருந்தால் நம்மை போல பரிதவிக்கப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் அந்த பரிதாபத்துக்கான இந்த பூமியில நம்ம வாழணும். ஆண்டவருக்கு தெரியும், வாயில சொல் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவராயிருக்கிறார். மக்களே, இன்றைக்கு நீங்கள் ரொம்ப பதட்ட நிலையில் இருக்கிறீர்களா? பரிசுத்த வேதத்திலே அங்கே 1 ராஜாக்கள் புத்தகத்துல 19 அதிகாரத்தில் எலியா என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவரை போல அற்புதமான மனிதன், பரிசுத்த வேதத்தை திரும்பி வரக்கூடிய ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன். ஆனால் அந்த மனுஷனும் பதடக்கூடிய நிலை வந்து, நிறைய பேர் நல்லவர்களாக இருப்பார்கள், யோகிஸ்தர்களாக இருப்பார்கள், பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை காண வேண்டும், எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தவனை அவர் பதறி போவார்கள். ஆண்டவர்களோடு இருப்பது உண்மை என்றால், அவர் வழிகாட்டு உண்மை என்றால், அவர்களோடு பேசுவது உண்மை என்றால் நீங்கள் பதறாதீர்கள். எலியா வாழ்க்கை பாருங்க, பதட்டத்தினாலே அவரே ஊழியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். எலிசா அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அன்று சொல்ல, பாகாலுக்கு முன்பாக பணிந்திராதே 7000 பேர் இன்னும் இருக்கிறார், நான் ஒருத்தர் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். அவன் பதறுகிறான். இல்லப்பா, இன்னும் 7000 பேர் இருக்கிறார்கள். அப்போ ஊழியமா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் நீங்கள் பதறக்கூடாது. ஒரு குடும்பத்தில் போறிய பதறக்கூடாது. அங்க நிதானம் தேவை. கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதை செய், இதை செய்யாது என்று அவர் உங்களுக்கு எச்சரிப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான தேவன். ஆனால் பரிசுத்த வேதத்தில் பாருங்க, அந்த ஆதியாகமத்தில் 23:32 படிக்கும் போது அந்த யாக்கோபை பற்றி சொல்லும்போது, யாக்கோபு அவன் சாந்தமனாக இருந்தான். அவன் கூடாரவாசியும் குணசாலியாக இருந்தான். இந்த 10 இருக்கிற மற்ற சர்ச்சில் ஒரு சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக இருப்பான், டக்குன்னு முடிவெடுப்பான்.
ஒரு சிலர் நன்மையா ஆனாலும் தீமையான அந்த கிறிஸ்துவின் போது அமைதியாக இருப்பான். இந்த ஏசாவை சொல்லுது, அவன் யாராக இருந்தானா வடஞ்சாரியா இருந்தான். சிலர் சபையா தாவுவான், அங்கே எங்கேயும் தாவுவான். சபையில் ஆண்டவருக்கு அடங்கியிருக்க மாட்டான், உபதேசத்தில் அடங்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் ஆவிலே வளர்ந்துருக்க மாட்டான், முதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டான், பதட்டங்களோட இருப்பான். இந்த யாக்கோபு அவன் கூடார வாசியும் குணசாலியுமாக இருந்தான். இந்த ஏசாவுக்கு ஒரு பசி எடுக்கும் போது அவன் தம்பிக்கிட்ட கேட்குறான், கூழ் கொடு. அவன் சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரையா, நானே சாக போகிறேன், எனக்கு எதுக்குறா இந்த சேஷ்ட புத்திர. நிறைய பேர் சாப்பாட்டுக்காக இம்மைக்கான நன்மைக்காக பதறி அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள். அந்த கிருபை பைபிளில் பல இடத்துல பதட்டத்தினாலே அவசரத்தினாலே கிருபையும் நன்மை எழுந்து போன மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவ மக்களே, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடமனதாயிருங்கள். இப்படிதான் பரிசுத்த வேதத்திலே 1 கொரிந்தியர் 16:13-14 என்று சொல்லியிருக்கிறார். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் திடகாத்திரமாய் வைராக்கியமாய் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தை இருக்கக்கூடாது, பலவீனராக இருக்கக்கூடாது. இன்னைக்கு மதியன் மூர்க்கம் கொண்டு அவன் பதறுகிறான். நிறைய பேர் அறிவை அற்றவர்கள் காலத்தை சூழ்நிலையை புரியாமல் பதறுகிறார்கள். தெய்வ மக்களே, தெய்வத்தின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்ற தெய்வத்தை நீங்கள் சார்ந்து வாழ்கிற மக்களாக இருந்தால், அந்த கல்லாக கிறிஸ்துவேலே நீங்கள் நம்பிக்கை உள்ள மக்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான், தெய்வத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவன் பதறான். இந்த ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த 28:16 வசனம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் என்றால் அன்றைய கற்றுத்தாங்க, விசுவாசத்தை கற்றுத்தாங்க. நிறைய விஷயம் பதறி என் வாழ்க்கையில் என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி இழந்து போகிறேன். விவேகை போல குளிர்ந்த மனவளவனாக இருக்கிற கற்றுத்தார். இந்த வேதத்தினுடைய ஆசிரியை ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.